தயவு நடு நாட்டு நடுநாட்டு. இந்த பிண்டமாகிய தேகத்தில் கண்டத்துக்கு மேல் தலைநடுவில் ஒரு அற்புதமான கை ஒன்று உண்டு. அற்புதம் என்பது அது, புது, அம் என்ற மூன்றாக பிரியும். அது என்பது கடவுளை குறிக்கும். புது என்றால் நவம், புதுமை, எக்காலும் புதுமையாகவே இருந்து கொண்டிருப்பது. அம் என்பது ஓம் என்பதின் சுருக்கம்தான் அம். அதாவது ஓம் என்பது ஆ உ எம் என விரிந்து அம் என சுருங்கும். இது உள் அகத்தே இருப்பதனால் உள் அம் உள்ளமாகும். உள்ளம் கை, இதுவே உள்ளம் கை ஆகிய ஆன்மா ஆகும். கை என்பது கரம், அது ஓம் என்கின்ற கரம். அதுவே ஓம்காரம், ஓங்கார பீடம், ஓங்கார அணை என்பதெல்லாம். இதைத்தான் கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க என்றார் மணிவாசக பெருமான். இந்த கை ஆகிய கடவுளின் அருள் அனுபவ நிலையம் எனும் ஆன்ம நடுவில்தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எனும் கடவுள் கால் எனும் இயற்கை தனி அருட்ஜோதி சொரூபம் உண்டு. இதுவே மனிதனுக்கு மரணம் தவிர்க்கும் மூன்றாவது கண், உச்சி நெற்றிக்கண் ஆகிய நடுக்கண். எனவே தான் வள்ளல் பெருமான் ஆணை செய்துள்ளார். கையறவு இயலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு நடு நாட்டு என்றார். தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்பதும் இதுவதுதான். இதைத்தான் வள்ளல் பெருமான் அனுபவ மாலையிலே அவர் என் கை பிடித்தார், நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். இங்கு கை என்பது உள்ளம் கை என்கின்ற ஆன்மா ஆகும். அவருடைய கால் என்பது அவர் அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக ஆன்மாவில் விளங்குகின்ற நிலையாகும். அங்கையில், அங்கையில் என்பது ஆ உ இம் உள் அம் கை, உள்ளம் கை. ஆம் அற்பெரும் ஜோதி. அங்கையில் ஒன்று கொடுத்தார், அங்கையில் ஒன்று கொடுத்தார் என்பார் வள்ளல் பெருமான் அருட்பிரகாச மாலையிலே. அவருடைய தனிப்பெரும் கருணை அருள் திருவடியே மனிதனுக்கு உண்மையான தலையாய அக வடிவமாக உள்ளது. இதைத்தான் மணிவாசக பெருமான் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்றார்.